26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மிதுனம் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில ரகசியமாவே இருக்கும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னா அது என்னவா இருக்கும்? அவங்களுடைய லவ் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப ரகசியமாக இருக்கும். அவங்க அதை வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. மிதுனராசி அன்பர்களுடைய காதல் காம வாழ்க்கைகள் எப்படி? இவங்க ராசியே வந்து சைன் ஆஃப் செக்ஸ், ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கக்கூடிய ராசி மிதுனம். அந்த மைதுனம்ன்ற வார்த்தைக்கே வந்து அதுதான் அர்த்தம், செக்ஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். அதனால் இவங்களுடைய செக்ஷுவல் லைஃப் நல்லா இருக்கும். இவங்க வந்து தே லிவ் இன் ஃபேண்டசிஸ். கண்ணால் பார்க்குறது, காதால் பாட்டு கேட்குறது, அப்புறம் நல்ல வாசனை நுகர்றது, ஒரு நல்ல பெர்ஃப்யூம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஐம்புலன்களாலும் அனுபவிக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுனராசினியர்களுக்கான தெய்வ வழிபாடுனா என்ன? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ன்றது ரொம்ப உகந்த ஸ்தலம், புதன் ஸ்தலம்ன்ற காரணத்தினால. இன்னொன்று, மதுரை மீனாட்சி அம்மன் வந்து மரகத கல்லால் ஆன சிலை. அப்போ அந்த மரகத ரேஸ் நம்ம மேலே விழுகிறது வந்து நமக்கு நல்லதுன்னுவாங்க. இவங்க வந்து முதல்ல தாய்மாமன் சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. முதல் வேலை தாய்மாமனுக்கு வேண்டியது இல்லை. இவங்க வந்து ஒரு தாய்மாமனாக இருக்கிற பட்சத்தில் சகோதரிகள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றணும். இல்லை எனக்கு கூட பிறந்த சகோதரிகளை இல்லை நான் ஒத்த பிள்ளை அப்படின்னா, உங்களை அண்ணான்னு கூப்பிடக்கூடியவங்க யாராவது இருப்பாங்கள்ல, அவங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யும். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க வார்த்தை ஜாலம் இருக்கே, அது வந்து ரொம்ப அதன் அமானுஷ்யமானதுன்னு தான் சொல்லணும். மனித சக்திக்கெல்லாம் அப்பால் பட்டது. அப்படி பேசுவாங்க, ரகசியத்தை பாதுகாப்பாங்க. பேசினாலுமே ஒரு வார்த்தைக்கு 5 அர்த்தம் வச்சு பேசக்கூடியவங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன விஷயங்களை பண்ணணும், என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாது, இவங்க கிட்டலாம் இதெல்லாம் ப்ளஸ்ஸுப்பா அப்படின்னு நிறைய தகவல்களை நம்ம கூட தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி சலையாமா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மிதுனம் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில ரகசியமாவே இருக்கும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னா அது என்னவா இருக்கும்? அவங்களுடைய லவ் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப ரகசியமாக இருக்கும். அவங்க அதை வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலருக்கெலாம் சில க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கும், ஒருத்தரை பற்றிய விஷயங்கள் தெரியாத விஷயங்களே இருக்காது அப்படிம்பாங்க. இவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸு, நிறையா ரிலேட்டிவ்ஸு, கசின்ஸ் எல்லாரும் கூட இவங்க நல்லா ஜாலியாக பழகுவாங்க. நிறையா பேர் இவங்களுக்கு இருப்பாங்க. ஆனால் எல்லார்ட்டையும் இவங்க வந்து ஒரு ஆள்கிட்ட கூட இவங்களுடைய முழு ரகசியங்களுமோ அல்லது இவங்களுடைய காதல் விஷயங்கள்லாம் தெரியாது. யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த பிள்ளையை லவ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அப்புறம் அது என்னமோ செட் ஆகலை போல், அத்தை மகளையே கட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அவர் அதுக்கு முன்னாடி ஒரு 3 பேரை லவ் பண்ணியிருப்பார் தெரியாது. மிதுன ராசிக்காரங்க லவ் பண்ணுற பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணலான்னு அவர் முடிவு பண்ண பிறகு சொல்லுவார், டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சுவாங்க. அவங்க கல்யாணம் பேசும்போதே எப்படி பேசுவாங்க, வீடு எங்கே பார்க்குறது, உனக்கு எவ்வளோ தூரம், உன் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ தூரம், என் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ தூரம், இப்படி கணக்கு வழக்கு தான் அவங்களுடைய லைஃப் இருக்கும். மற்றபடி ரொமான்ஸ் இருக்கும், பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட், அதுக்கு நான் அப்புறம் வரேன். இவங்க வந்து ரொம்ப ரகசியங்கள் வச்சுருப்பாங்க. அது மாதிரி மற்றவங்களுடைய ரகசியத்தையும் பாதுகாப்பாங்க. இப்போ மற்ற ஒரு ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, என்னை காப்பாற்று அப்படின்னா உடனே காப்பாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அந்த ஃப்ரெண்டுகிட்ட இவங்க பேசுகிறாங்களோ பேசலையோ அதுவே தெரியாது. ஆனால் அதனுடைய ரகசியத்தை வெளியவே சொல்ல மாட்டாங்க. இவங்க அந்த வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கணக்கு பார்த்து தான் பேசுவாங்கன்றோம்ல, நிறைய பேசுவாங்க, பேச வேண்டிய இடங்களில் பேசுவாங்க. பெரிய பேச்சாளராக இருப்பாங்க, பிரசங்கியாக இருப்பாங்க, லைசன் ஆஃபீஸராக இருப்பாங்க, சேல்ஸ் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, வக்கீலாக இருப்பாங்க, வாத்தியாராக இருப்பாங்க. பேசுகிற தொழில் தான் பண்ணுவாங்க, ஆனால் பேசக்கூடாதுன்ற விஷயங்களை பேசவே மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ரகசிய ஆலோசனை பெறணும் அல்லது உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்கணும் அப்படின்னா ஒரு மிதுன ராசிக்காரங்க கிட்ட போனால் நல்லது. அந்த விஷயம் வெளியவே போகாது, ஆனால் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக சொல்லி பேசி அனுப்புவாங்க. இது பண்ண மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ண, உனக்கு அறிவு இருக்கா, அப்படியெல்லாம் வந்து உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. சரி, நடந்தது நடந்துருச்சு,
இனி வந்து நம்ம வாழ்கிறதுக்கான வழியைத்தான் நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுனராசி நேயர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருந்தே ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அவங்களும் அவங்க ஒய்ஃபும் அல்லது அவங்களும் அவங்களுடைய பார்ட்னரும் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, ஓவர் டாக்கிங்காக இருக்கும். அநியாயத்துக்கு 2 பேரும் பேச்சு 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 பேச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட் மெசேஜஸை அப்படி வெளியிடுறது, படங்கள், அப்புறம் ஏதாவது ஒரு சினிமா பாட்டுனா இவங்களா வேற மாதிரியான வார்த்தைகளை போட்டு அந்த பாட்டை பாடுறது. இந்த மாதிரி இந்த வார்த்தை ஜாலங்கள்ல வந்து அவங்கள மிஞ்சிக்க ஆளே கிடையாது. பேசி பேசி அப்படியே அசத்திடுவாங்க. பெண்ணோ ஆணோ அவங்களுடைய பார்ட்னரை வந்து பேச்சிலேயே மயக்கிடுவாங்க, பேச்சிலேயே கவர்ந்துருவாங்க. அப்படி பேசுவாங்க. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 8 பேருக்கு அது ஒரு அர்த்தம் கொடுக்கும், ஒரு 2 பேருக்கு மட்டும் வேற ஒரு அர்த்தம் கொடுக்கும். இவங்களால அந்த மாதிரி அந்த பன் ஆன் வேர்ட்ஸ்ன்றோம்ல, ஸ்லேடை, இவங்க 2 பேருக்கு மட்டும் அந்த எதுக்கு இந்த கதையை இப்போ சொல்கிறாங்கன்றதுக்கான அர்த்தம் வேறையா இருக்கும். மீதி 8 பேரும் ரொம்ப சின்சியராக அவங்க சொன்ன கதையை கேட்டுக்கிட்டு ஆமாம் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க வார்த்தை ஜாலம் இருக்கே, அது வந்து ரொம்ப அதன் அமானுஷ்யமானதுன்னு தான் சொல்லணும். மனித சக்திக்கெல்லாம் அப்பால்பட்டது. அப்படி பேசுவாங்க. ரகசியத்தை பாதுகாப்பாங்க. பேசினாலுமே ஒரு வார்த்தைக்கு 5 அர்த்தம் வச்சு பேசக்கூடியவங்க. நல்லா பாட்டு பாடுவாங்க. பாட்டு அதான் நான் இப்படி சொன்ன மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மாற்றி போட்டெல்லாம் இங்கிலீஷ் பாட்டை தமிழ் பாட்டாகவும், தமிழ் பாட்டை இங்கிலீஷ் பாட்டாகவும், ஒரு இந்த பாக்கியராஜெல்லாம் ஒரு பாட்டை வந்து ஒரு வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் காட்டியிருப்பாப்புல. அந்த மாதிரி சுந்தராம்பாள் பாட்டை அப்படியெல்லாம் வந்து இவங்க வேற மாதிரியான மெசேஜஸோட எல்லாம் பாட்டு பாடுவாங்க. ஒரு பக்தி பாட்டாக இருக்கும், இவங்க அதை ஒரு ஆபாச பாட்டு மாதிரி எல்லாம் கூட பாடி அசத்திடுவாங்க. அப்படியே அதை கேட்குறவங்களுக்கு பொல்லரிச்சு போயிடும், சிலிர்த்து போயிடும். ஐயோ என்ன இந்த பாட்டை போய் இப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய வித்தைகள்லாம் காட்டக்கூடியவங்க இவங்க. மிதுனராசி அன்பர்களுடைய காதல் காம வாழ்க்கைகள் எப்படி மாறும்? சிறப்பாக இருக்கும். இவங்க ராசியே வந்து சைன் ஆஃப் செக்ஸ், ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கக்கூடிய ராசி மிதுனம். அந்த மைதுனம்ன்ற வார்த்தைக்கே வந்து அதுதான் அர்த்தம், செக்ஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். அதனால இவங்களுடைய செக்ஷுவல் லைஃப் நல்லா இருக்கும். இவங்க வந்து தே லிவ் இன் ஃபேண்டசிஸ். நிறைய கற்பனை பண்ணுவாங்க. நான் ராஜராஜன், நீ வந்து வானதி, நான் வந்து அலெக்சாண்டர், நீ வந்து கிளியோபாட்ரா, அந்த மாதிரி ஆண்டனி, கிளியோபாட்ரா, இப்படியெல்லாம் வந்து நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. தே கிரியேட் ரோல்ஸ். தன்னை பற்றி நிறைய கற்பனை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய அப்படி படம் வரைகிறது, கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, இப்படியெல்லாம் செய்வாங்க. இவங்க நிறைய ஃபேண்டசிஸ் இருக்கும், நிறைய கற்பனைகள் இருக்கும். அப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுப்பாங்க. அவங்களுடைய மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி செக்ஷுவல் ப்ரொசீஜரே வந்து டாக்ஸில் தான் இருக்கும். பேசி 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 அப்புறம் அந்த ஆம்பியன்ஸை வந்து ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், கர்டன்ஸ் மாற்றி இருக்கணும், பில்லோ கவர் மாற்றி இருக்கணும், பெட் ஸ்ப்ரெட் மாற்றி இருக்கணும், அப்புறம் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தேவதை மாதிரியெல்லாம் காட்சி அளிப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கற்பனை கலந்த வாழ்க்கை நிறையா இருக்கும். ஸோ அப்புறம் நிறையா இடங்களுக்கு போவாங்க, கடல், ஆறு, மலை, அந்த மாதிரிலாம். சிலர்லாம் நான் ஹெலிகாப்டரில் வந்து கல்யாணம் பண்ணுவேன், கடலுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவேன்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் இந்த மிதுன ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேண்டசி க்ரியேட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த ப்ரிப்பரேட்ரி பீரியட் இவங்களுக்கு ரொம்ப இருக்கும். அது ப்ரிப்பரேட்ரி பீரியடா அல்லது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் செக்ஸான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய ஃபோர் ப்ளே, நிறையா பேச்சு, நிறைய பாட்டு, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரிலாம் ஒரு பாதி பொழுது அவங்களுக்கு அதுலேயே போயிடும். அந்த மாதிரியெல்லாம் இதுக்கு அதிகம் செலவழிக்கக்கூடியவங்க இவங்க தான். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இவங்களுடைய காதல் வாழ்க்கை வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்கும். கண்ணால் பார்க்குறது, காதால் பாட்டு கேட்குறது, அப்புறம் நல்ல வாசனை நுகர்றது, ஒரு நல்ல பெர்ஃப்யூம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஐம்புலன்களால் அனுபவிக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. இவங்க பயன்படுத்த வேண்டிய நிறம்னா என்ன சொல்லலாம்? பச்சை. பச்சை வந்து அது புதன்றனால நம்ம பச்சை, கடல் நீலம், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். பச்சையில் என்னென்ன வகைகள் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ராமர் பச்சை, அந்த மாதிரி காப்பர் சல்ஃபேட் ப்ளூ, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ப்ளூயிஷ்னு டார்க் ப்ளூ, வயலட் அப்படி போயிடக்கூடாது. அது வந்து நம்ம சனிக்கு எடுத்துக்கிறோம். அதனால ஒரு மைல்டு க்ரீன், ஒரு ப்ளீஸிங் க்ரீன் கலர்,
அந்த மாதிரி அல்லது கொஞ்சம் கிரீனிஷ் ப்ளூ, டர்காய்ஸ் ப்ளூன்னுலாம் சொல்கிறாங்களே, கொஞ்சம் கிரீனிஷ் ப்ளூ அப்படியெல்லாம் கொஞ்சம் நம்ம உங்களுக்கு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து வேற ஒரு காம்பினேஷன் கலர்ஸே கிடையாது. க்ரீன்னா க்ரீன் தான். க்ரீன்லேயே நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எடுத்துக்கலாம். மேற்கொண்டு அவங்க அன்னைக்கு எந்த நாளில் வந்து என்ன ஒரு நல்ல காரியம் எடுக்க போகிறாங்களோ, எடுத்து செய்ய போகிறாங்களோ, அன்றைய கிழமைக்குரிய நிறம் அல்லது அவங்க ஜாதகத்தில் வந்து யார் வந்து நல்லா வலுவாக இருக்கா, ஒரு சுபகிரகம் நல்லா வலுவாக இருக்குது, அந்த சுபகிரகத்தினுடைய ஆக்டிவேஷன் நமக்கு அதிகமாக தேவை அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குரிய ஒரு நிறம் சேர்த்துக்கலாம். அந்த அவங்க சைன் பண்ண போகிற ஹோரை எது, சுக்கிரன் ஹோரைனா ஒயிட்டு, குரு ஹோரைனா எல்லோ, அந்த மாதிரி இது ஒன்று சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் அதுக்கு மேலே வந்து எல்லா நாளும் நல்ல நாள் தான் இல்லையா? நாளும் கோலும் நலிந்தோருக்கு இல்லைன மாதிரி கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு இன்னைக்கு தான் இதை செஞ்சு ஆகணும், இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குது அப்படின்னும் போது கடவுளே அப்படின்னு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம கோளறு திருப்பதிகம் இருக்குது கைவசம், அதை சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு சைன் பண்ண வேண்டியது தான். கடவுள் நம்மோடு இருப்பார். அவ்வளோ. மிதுன ராசி நேயர்களுக்கான தெய்வ வழிபாடுனா என்னமா சொல்லுவாங்க? மிதுன ராசிக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஏன்னா அது புதன் ராசின்றனால அது புதன் ஸ்தலம். அது தவிர நம்ம பொதுவாக பெருமாள் கோவில்கள் எதுவாக இருந்தாலும் வணங்கலாம். ஆனால் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ன்றது ரொம்ப உகந்த ஸ்தலம், புதன் ஸ்தலம்ன்ற காரணத்தினால. இன்னொன்று, மதுரை மீனாட்சி அம்மன் வந்து மரகத கல்லால் ஆன சிலை. அப்போ அந்த மரகத ரேஸ் நம்ம மேலே விழுகிறது வந்து நமக்கு நல்லதுன்னுவாங்க. அதனுடைய ஒரு பெரிய பதக்கம் போட்டிருக்கோம். அதுவுமே இந்த இவ்வளோ அகலத்துக்கு ஒரு ப்ளூ கல் மாதிரி தெரியும், பச்சை கல் ப்ளூ கல் அப்படி தான் பதக்கம் போட்டிருக்கோம். அது எல்லாமே அதிலிருந்து வரக்கூடிய ஒளி வீச்சு, அது வந்து நமக்கு கதிர்வீச்சு வந்து நமக்கு நிறைய நன்மையை செய்யும். இன்னொன்று, இவங்க வந்து இந்த மரகத கல்லாலான மோதிரம் போடுறது, ஓப்பன் செட் வச்சு, அப்புறம் மரகத கல் பெண்டன்ட் போட்டு செயின் போடுறது, அப்படி போடும்போது இந்த இங்கனக்குள்ளே டாலர் வர்ற மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கல்லினுடைய வீச்சு வந்து நம்ம ஸ்கின்ல படும். இப்போ இங்கே அப்படியெல்லாம் போடுறத விட கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு கிரீன் ஸ்டோன் வச்சு போட்டாங்க, ஒரு சின்ன செயின் போட்டாங்கன்னா, செயின் எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ஸ்டோன் வந்து சின்னதோ பெருசோ அது வந்து ஓப்பன் செட்டாக இருந்து பின்னாடி நமக்கு ஒரு கதிர்வீச்சு படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மரகத கல், மரகத மீனாட்சி, மரகத லிங்கம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் போகலாம். ஆனால் பொதுவாக வந்து பெருமாள் சேவிக்கிறது இவங்களுக்கு நல்லது. இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாம்? இவங்க வந்து முதல்ல தாய்மாமன் சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. முதல் வேலை தாய்மாமனுக்கு வேண்டியது இது இல்லை. இவங்க வந்து ஒரு தாய்மாமனாக இருக்கிற பட்சத்தில் சகோதரிகள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றணும். இவங்க ஒரு தாய்மாமனாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம், சில நேரம் அக்கா தங்கச்சியை பேராசை பிடிச்சவங்களா இருப்பாங்க, அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நியாயமாக நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். இல்லை எனக்கு கூட பிறந்த சகோதரிகளே இல்லை நான் ஒத்த பிள்ளை அப்படின்னா, உங்களை அண்ணான்னு கூப்பிடக்கூடியவங்க யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒன்று, பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சிறந்த பரிகாரமாக அமையும். அப்போ பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அன்னதானம் அல்லது வஸ்திரதானம், அங்கே வர்றவங்களுக்கு வந்து ஒரு 5 பேருக்கோ 3 பேருக்கோ நல்ல சேலை, நல்ல சேலையாக இருக்கணும். நல்ல சேலைனா நான் பட்டு சேலை சில்க் சேலையை சொல்லலை, ஒரு காட்டன் சேலையாக இருந்தாலும் உடுத்த சுகமாக இருக்கக்கூடிய சேலையாக இருக்கணும், உறுத்தக்கூடாது. சில நேரம் நம்ம ஒரு தடவை ஒருத்தவங்க ஒரு வயலட் கலர் சில்க் சேலையும் ஒரு ப்ளவுஸும் எடுத்து கொடுத்தாங்க. சேலை நல்லா இருக்குது, ஆனால் ப்ளவுஸை போட்டால் ப்ளவுஸில் இருந்து ஒரு பிங்க் சாயம் வந்து அப்படியே உடம்பு பூரா பிங்க் கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கு. அது பெரிய ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்திடும்ல. ப்ளவுஸு நீங்கள் சேலை நல்லா வாங்கி கொடுத்துட்டு ப்ளவுஸ் பிட் இந்த அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்டிலேருந்து வந்தது எனக்கு, அவங்களுக்கு அப்படியே ஒரு 10 ப்ளவுஸ் பிட் அல்லது ஒரு 30 ப்ளவுஸ் பிட்டை வச்சு எல்லாருக்கும் மாறி மாறி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் வஸ்திரதானத்திலே சேராது. முடிஞ்ச மட்டுக்கு ஒரு எளிமையான ஒரு 700 ரூபா 800 ரூபா 1000 ரூபாய்க்கு ஒரு காரைக்குடி காட்டன் சேலையோ ஒரு ஜக்கம்பட்டி காட்டன் சேலையோ ஏதோ ஒரு காட்டன் சேலை எடுத்து கொடுத்தா கூட வீட்டில் இருக்கும் போது கட்டிக்கிடுவாங்களா, இல்லை ஒரு காட்டன் சுடிதார் எடுத்து கொடுங்க, என்ன போடுறாங்களோ அவங்களுக்கு போடும்போது அது அவங்க ஒரு வார்த்தை நமக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு தடவை அதை போடும்போதும்
இது நல்ல ட்ரெஸ் தெரியுமா, அவங்க தான் எனக்கு எடுத்து ப்ரெசென்ட் பண்ணாங்க, நல்லா இருக்கும் அது போட, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி போடுவேன் அப்படின்னு அவங்க எத்தனை தடவை அதை போடுறாங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கூடும். அந்த மாதிரி நம்ம கொடுக்குற பொருளை வாங்குறவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இந்த சுமங்கலி பெண்களுக்கு, பெருமாள் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் பொங்கல் புளியோதரை கொடுக்குறதோ சுண்டல் கொடுக்குறதோ, பெருமாள் பக்தர்களுக்கு வந்து என்ன வேணாலும் செய்யலாம், நல்லது செய்யலாம். கண்டிப்பா நிறைய விஷயங்களை பேசணும். அடுத்தடுத்தும் தொடர்ந்து ராசிகளை பத்தி பேசலாம். மிக்க நன்றி. நன்றிம்மா.